பாருங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 வேரியபிள்ஸ்லேருந்து ஒரு கேள்வி. இது வந்து என்டிபிசியில் 2025 கேட்டுக்கிறாங்க. A and B can complete a work in 2 days. If A alone can do it 30 days, then B alone can do 9 times of the same work in how many days ன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஏவும் பி வந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிச்சிடுறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 38 நாள் ஆகும் அந்த வேலை முடியறதுக்கு. அதே வேலையை பி வந்து அவர் வந்து 9 ஏவை விட 9 மடங்கு அதிகமாக செஞ்சால் எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏ ப்ளஸ் பி 2 பேர் ஒன்றா சேர்ந்து 2 நாளில் வேலையை முடிச்சுறாங்க. ஏ மட்டும் சேர்ந்து 38 நாள் ஆகுது அந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 38 வரும். 19 2 38, 38 1 38. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி தெரிஞ்சு போச்சு, 1 தான். அப்போ ஏ எஃபிஷியன்சி 1ன்னா பியோட எஃபிஷியன்சி 18. ஸோ அப்படின்னா இப்போது பி மட்டும் தனியாக வந்து 9 டைம்ஸ் ஆஃப் த சேம் ஒர்க் எத்தனை நாள் முடியும்னு கேட்குறாங்க. அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து 38. டோட்டல் ஒர்க் 38. அவங்க 9 டைம்ஸ் ஏவோட அதிகமாக செய்யணும். அப்போ டிவைடட் பை அவரோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 19 2 18, 9 2 18, 9 50 கேன்சல் ஆகிரும். அப்போ ஆன்சர் 19. அப்போ டி தான் ஆன்சர். அப்போ வந்து பியால் ஏவை விட 9 மடங்கு அதிகமாக செஞ்சால் 19 நாளில் வேலை செய்ய முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.